Hi friends, today recipe Adhirasam. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ அதிரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பச்சரிசி நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட இது 400 கிராம். பச்சரிசி நல்லா குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி வாங்குங்க. மாவு பச்சரிசியாக கேட்டு வாங்க, அப்போ தான் அதிரசம் சூப்பராக வரும். இப்போ இதை வாஷ் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 1.5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணிலையோ அல்லது டிஷ்யூலேயோ காய வச்சு எடுத்துக்கோங்க. இது வெளியிலெல்லாம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே இதை ஒரு 10 நிமிஷம் காய வச்சா போதும். அந்த தண்ணி எல்லாம் அந்த துணியில் இறங்கணும். ஸோ அந்தளவு நம்மளுக்கு காஞ்சா போதும். நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கையில் அந்த அரிசி ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதம். அதிரசம் நல்லா பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். பாருங்கள், நான் கையில் எடுக்கிறேன், ஆனால் கையில் அரிசி லைட்டாக ஒட்டியிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு சல்லடையில் போட்டு சலித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நீங்கள் அரிசியை காய வச்சோடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாவு ரெடி பண்ணிடுங்க. சப்போஸ் அரிசி ரொம்ப நேரம் காஞ்சா நல்லா இருக்காது. அந்த ஈரப்பதத்தோடு செஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அதிரசம் பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். அதே மாதிரி சில பேர்லாம் எண்ணெயில் போடும்போதே பிரிஞ்சு விழுந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் ஈரப்பதத்தோடே செஞ்சீங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம சலிச்சு வச்சோம் பார்த்திங்களா, அந்த வேஸ்ட் அந்த குருணை இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு பிஞ்ச் அளவு நம்ம சலிச்சதோட கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் வெல்லம் ஒரு 1.5 கப் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். அரிசி 2 கப் அப்படின்னா வெல்லம் 1.5 கப். எதில் அளந்தீங்களோ அதே டம்ளரால் அளந்துக்கங்க. இப்போ இதில் 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். நான் டோட்டலாக ஒரு 1/2 டம்ளர் தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் அங்கங்கே மண் இருக்கும். ஸோ அதனால் வெல்லம் கரைஞ்சவுடனே இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மண் அந்த மாதிரி எதுவும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். பாகு நல்லா இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுட்டு இதில் நான் கொஞ்சமாக பாகை ஊற்றி பார்க்குறேன். ஸோ இன்னும் பாகு செட் ஆகலை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அங்கே அப்பப்போ கிண்டி விட்டுக்காங்க. இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அப்படியே நிற்கிது. ஸோ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையை வச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம கையில் அப்படியே வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம். பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பை அமர்த்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மாவு, அது கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக மாவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்க்கும்போது மாவு அங்கங்கே கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண அப்படியே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி மாவு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். சில பேர்லாம் அதிரசம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இது ஈஸியான ப்ராசஸ் தான். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே அப்படியே இருக்கும். அதிரசம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லா மாவையும் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம்.
நம்ம வந்து சேர்த்தது ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் தான் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நம்ம தூக்கி ஊற்றினோம் அப்படின்னா மாவு வந்து விழுகணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நீங்கள் அதே பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சிடலாம். ஆறின பிறகு இதை மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணோடனே நம்ம வந்து போடுறது கிடையாது. ஒரு 2 நாள்னாவது ஆகும். கிட்டத்தட்ட இந்த மாவு வந்து 5 நாள் வரையும் வெளியே இருந்தாலும் கெட்டு போகாது. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மாவை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஸோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நெய்யோ அல்லது எண்ணெயோ வந்து மேலே சேர்த்துக்கிடுவோம். மேலே வந்து காயாமல் இருக்கும், அதனால தான் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கிறது. இப்போ இது ஒரு 2 நாள் கழித்து நம்ம வந்து எப்படி வந்திருக்குன்றதை பார்ப்போம். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக நல்லா செட் ஆகிடுச்சு மாவு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கவர் வந்து போட்டுட்டு மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு இப்போ இதை வந்து தட்டி வச்சிடலாம். நடுவில் கொஞ்சம் ஹோல் போட்டுக்குருவோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவு நீங்கள் வந்து அதிரசம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆயில் வந்து சூடு பண்ணிக்கலாம். ஆயில் வந்து மிதமான சூட்லேயே இருக்கட்டும். அதே மாதிரி அதிரசம் முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதிரசத்தை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போ சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு கரெக்டான பதம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து போடும்போதே அதிரசம் வந்து பிரிஞ்சு வந்துடும். அது வந்து கரெக்டான பதம் இல்லை. இப்போ அதிரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். இப்போ இது வந்து எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.